என் இனிய உறவின் உறவுகளே, தூய ஆவியானவர் நம்மில் என்றும் நிலைத்து நம்மை வழிநடத்தி வருகின்றார். அன்னை மரியாவின் பரிந்துரையினால் நாம் தினம் வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 86:4-5-6. வணக்க மாதத்தில் அன்னைக்காக இன்று நாம் சொல்ல வேண்டியது: மரியாயின் மாசற்ற இருதயமே, கிறிஸ்துநாதருடைய திரு இருதயத்தின் உத்தம சாயலை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாம் செய்ய வேண்டிய நல்ல செயல், மரியாவின் மாசற்ற திருதயத்திற்கு உருக்கமாக ஜெபித்தால் அந்த சபையில் சேர முடிந்தால் சேர்வது நல்லது. இன்றைய வாசகம் திருத்துதர்கள் பணி 17-15, 22-18-1. இன்று தூய நற்செய்தி வாசகம் 16-12-15. தூய ஆவியார் உங்களை முழு உண்மையை நோக்கி நடத்துவார், எனவே தான் அவர் உண்மையின் ஆவியானவர் என்று அழைக்கப்படுகின்றார். நாம் கடவுளிடமிருந்து தூய ஆவியை பெற்றுக்கொள்வோம். அவர் வழியாக கடவுள் நமக்கு இதை வெளிப்படுத்துகின்றார். 1 கொரிந்தியர் 2:9-10. இந்த இறை வெளிப்பாடு என்பது இதோ ஒரு புத்தகத்தில் இருந்தோ நாம் அறிக்கையிடுவதிலோ இல்லை, மாறாக என்றும் வாழும் உயிர்த்த இயேசுவே இந்த இறை வெளிப்பாட்டின் தொடர்ச்சி என்பது தூய ஆவியார் நமக்கு உணர்த்துகின்றார். இறை வெளிப்பாடு என்பது மனிதன் தனது முயற்சியால் கண்டுபிடிப்பதல்ல, மாறாக இறைவன் நமக்கு தருகின்ற ஒப்பற்ற கொடை. இறைவன் தாமாக முன்வந்து தமக்களிக்கும் புதையல். இதை புரிந்து கொள்ள உதவுபவர் தான் தூய ஆவியார். மனித வயதுக்கேற்ற வளர்ச்சி போன்று வளர்ச்சிக்கேற்ற இறை வெளிப்பாட்டு புரிதலும் இருக்கிறது. இதை படிப்படியாக நமக்கு வெளிப்படுத்துபவரும் தூய ஆவியார் தான். இன்று 28 அன்னை மரியா வணக்க மாதத்தின் நாம் கடைசி நாட்களுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 3 நாட்களில் நாம் அன்னை மரியாவின் மாதத்தை நிறைவு செய்வோம். இந்த வணக்க மாதத்தில் அன்னை மரியா தனது உடல் மனநிலையை பொருட்படுத்தாது செய்த பிறரன்பு செயல்கள். அன்னை மரியாவின் பிறரன்பு பண்பினால் விளைந்த முதல் அருங்குறி அன்னை மரியா இன்று நம் மீது கொண்டிருக்கும் அன்பு. அன்னை மரியா தனது உடல் மனநிலையை பொருட்படுத்தாது செய்த நல்ல செயல்கள். அன்னை மரியாவுக்கு இயேசு பிறப்பை முன்னறிவித்த வானதூதர் அவரிடம் கூறிய மற்றொரு செய்தி. முதிர் வயதில் அவரது உறவினரான எலிசபெத் கருவுற்றிருக்கிறார் என்பது இந்த செய்தி அன்னை மரியாவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை தந்திருக்கும். அவரது உறவினரான எலிசபெத்தும் அவரது கணவர் ஜெக்கரியாவும் மிகவும் வயது முதிர்ந்தவர்கள். இனி அவர்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ளவே இயலாது என எண்ணப்பட்டவர்கள். அந்த வேளையில் தூய ஆவியார் நிழலிட்டதால் மரியாவும் கருவுற்றார். கருவுறுதல் மட்டும்தான் ஆவியானவரின் வல்லமையில் நடந்தது. மற்றபடி எந்த கருவுற்ற பெண்ணிற்கும் இருக்கக்கூடிய தளர்ச்சிகள், மாறுபட்ட உடல் நலிவு அனைத்தும் அவருக்கு இருந்தன. ஆனால் தனது தளர்ச்சியை, பலவீனத்தை, நலிவை பொருட்படுத்தாது முதிர் வயதில் கருவுற்றிருக்கும் தன் உறவினர் தன்னை விட அதிகமாக துன்பத்தை அனுபவிப்பாளோ என்ற எண்ணம் மேலிட அவர் உடனே விரைந்து ஓடுகிறார். எலிசபெத் வாழ்த்த ஐயன்கரம் என்ற மலைநாட்டை சாய்ந்த சிற்றூருக்கு விரைந்தார். இப்பொழுது போன்ற போக்குவரத்து வசதிகள் இல்லா நிலையில் அவர் அங்கு நடந்தே கழுதையின் மீது அமர்ந்தோ தான் சென்றிருக்க முடியும். ஆனால் அவர் அச்சமயத்தில் அடைந்திருக்கக்கூடிய துன்பத்தை நாம் சற்றே சிந்திப்போமா? நாம் இன்று எப்படி வாழ்கிறோம்? பக்கத்து வீட்டில் பிரசவ வேதனைப்படும் போது திடீரென்று நோயுற்று தவிக்கும் நம் வீட்டில் வாகனங்கள் இருந்தாலும் அதை தராத தன்னலம் வழியில் விபத்தில் யாராவது அடிபட்டு கிடந்தாலும் உதவிக்கரம் நீட்டாத சுயநலம் என்று வாழ்கிறோம். மரியன்னையின் பிறரன்பு பண்பு நம் வாழ்வில் பண்பாகவும் அமைய முயற்சி செய்வோம். ஒருவர் கருவுற்றிருக்கிறார் என்பதை விஷயத்தை அவர்களே சொல்லட்டும் என்று எத்தனையோ பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை மரியாவுக்கு வானதூதர் சொல்லிய உடனே விரைந்து ஓடினார் பாருங்க. அவர் எந்த ஒரு வெஹிக்கிள்ஸும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் அதெல்லாம் இல்லை. அவங்க நடந்து அந்த சிறு வயதில் ஒரு பயம் கூட இல்லாமல், அது திருடர்கள் நடமாடும் இடம் அந்த யுதேயா மலைநாடு இருந்தாலும் அதில் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல் விரைந்தோடி சென்ற அந்த முதிர் வயதான எலிசபெத்துக்கு தன்னால் ஆன உதவியை அந்த சிறு பெண்ணாகிய அன்னை மரியா செய்து வருகிறார். நாமும் அன்னை மரியாவின் பக்தர்கள் என்று சொல்லிக்கொள்வதில் பாராட்டுவதில் பெருமை அல்ல. ஆனால் அன்னை மரியாவிடம் இருக்கும் குணங்கள் நம்மிடம் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திப்போம். எகிப்தியால் எனப்படும் புனித மரியாள் தனது பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பின நிகழ்வு. எகிப்தாளுக்கு 12 வயதான போது பெற்றோரை விட்டுவிட்டு அலெக்சாந்திரியா நகருக்கு சென்று அங்கு 17 ஆண்டு காலம் தன் மனம் போன போக்கின்படி
அசுத்தமான பாவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அத்தருணத்தில் இயேசு சிலுவை உயர்த்தப்பட்ட திருவிழா கொண்டாடப்பட்டவிருந்ததால் மக்கள் எருசலேம் திருப்பயணிகளாக சென்றதைக் கண்டு இவரும் பக்தியினால் அல்ல, ஒரு வினோத பிரியத்தால் தானும் எருசலேமை காண வேண்டும் என்று எண்ணி கப்பலில் ஏறினார். கப்பல் பயணத்தின் போது அந்த பெண்மணி தனது பாவ பழக்கங்களை விட்டுவிடவில்லை. சொல்வதற்கே நாக்கூசும் கேவலமான பாவங்களை செய்தார். எருசலேமை அடைந்த பின் அனைத்து விசுவாசிகளுடனும் தானும் இந்த மரித்த அந்த சிலுவை வணங்க ஆலயத்திற்குள் நுழைந்தாள். ஆனால் வாசலிலேயே ஒரு வல்லமை உள்ள கை அவள் உள்ளே போகாதவாறு தடுத்து நிறுத்தியது. இவ்வாறு 3-4 முறை நிகழ்ந்தது. அப்பொழுது அவர் தனது கனமான பாவங்களிலிருந்து இறைவன் தன்னை ஆலயத்திற்குள் நுழைவிடாமல் தடுக்கிறார் என்பதை உணர்ந்து கண்ணீர் விட்டு அழுது மனம் நொந்து உடனே மனம் திரும்பி மரியாவின் சொரூபம் முன் அன்னை மரியாவை நோக்கி அந்த மனமாற்றத்திற்கான அனைத்து செயல்களையும் செய்து அந்த ஆலயத்திற்குள் நுழைந்து இறைவனை வணங்குகிறார். அதான் நம்ம பாவ வாழ்க்கையில் இருந்து விட்டால் 17 ஆண்டு கால பாவ வாழ்க்கையை நினைவிற்கு வந்து மனதுருகி அழுத அந்த புனிதையைப் போல மனஸ்தாபப்பட்டு ஊந்துதல் ஏற்பட்டு நாமும் நம் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று அன்னை மரியாவை நாடுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.